அடிக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் மாடியில் வந்து சும்மா குட்டி குட்டியாக நாங்கள் செடி வச்சுருக்கோம். என்ன பண்ணுற? ஓட்டை போடுறாங்க, தண்ணி போடுறோம். இது வந்து பழைய சட்டி. இப்போ தான் வந்து நாங்கள் இது மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறோம். அதனால் மறுபடியும் நாங்கள் ஓட்டை போடுறோம். என்ன பார்க்க எப்படி இருக்குது? பாசி பிடிச்சிருக்கு, பழைய மண். வீட்டில் எந்த வேஸ்ட் இருந்தாலும் இந்த மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அதனால தான் பார்க்க எப்படி இருக்குது. புதினா வாங்கிட்டு வந்தோம், இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை வச்சு புதினா அப்பப்போ நம்ம வந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம்ல. அதனால் எப்போதும் வரப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தப்பெல்லாம் இதுமாரி வேஸ்ட் பண்ணாமல் கொண்டாந்து நட்டு வச்சுருவேன். அப்புறம் வந்து நல்லா வந்தோன்னே எடுத்துக்குவேன். எங்கள் அம்மா கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரில, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமில் அதனால் எனக்கு எதுவும் தெரியல. இப்போ கற்றுக்கோங்க எங்கள் அம்மா. இனிமேல் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். இந்த புதினாலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் வந்து வச்சோடனே வந்துடும். வச்சு ஒரு 3 நாள் 4 நாளே அது வந்து தளைஞ்சிரும். நாங்கள் 3 நாள் கழித்து காட்டுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நட்டு வச்சுக்கோங்க. 3 நாள் கழித்து பார்க்கலாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. மக்கில் கொஞ்சம் உயிர் தண்ணி ஊற்றணும், எடுத்துகிட்டு. செடி நட்டதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே வந்து உயிர் தண்ணி ஊற்றணுமாம்மா. அதை வந்து நம்ம ஊற்றுவோம். அப்போது நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக. அது ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்குது. ஈரமாக இல்லைன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எங்களுக்கு ஆல்ரெடி நல்லா மாய்ஸ்சராக பெஞ்சு தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட இந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் மக்கி நல்லா கொலன்னு இருக்குது. அதனால் நாங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிறோம். அதுமாதிரி நாங்கள் பாருங்கள் டேபிள் ரோஸ்லாம் வச்சுருக்கோம், அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆலோவேரா அதில் வந்து கீழாநெல்லி வந்திருக்கு. கீழாநெல்லி எதுக்காவது யூஸ் பண்ணலாம், அது ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு அதை வச்சுருக்கேன் எடுக்காமல். ஓ சரி ஃப்ரெண்ட்ஸ், மணி பிளான்ட்லேயே 2 வெரைட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று ஹைப்ரிட், ஒன்று நாட்டு மணி பிளான்ட் ஒன்று. எது நாட்டு மணி அது நாட்டு மணி பிளான்ட், இது ஹைப்ரிட். இது ஹைப்ரிட்டா? இல்லை இதுதான் நாட்டு? இல்லை இதுதான் ஹைப்ரிட், அதுதான் நாட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.